இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் பன்னா மீன் வாங்கியிருக்கேன். பன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பன்னா மீன் எடுத்திருக்கேன். இதில் தலை வால் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மீனை வச்சு தான் நம்ம இப்போ வறுவல் செய்ய போகிறோம். இந்த மீன் வந்து குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இந்த பன்னா மீன் வறுவலுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பன்னா மீன் வறுவலுக்கான மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே போட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மசாலாவில் இந்த மீன் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஊறினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மீன் வந்து ஊறுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு மீனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். இந்த மசாலா மீனில் நல்லா சேர்கிற மாதிரி எல்லா பக்கமும் கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த மீனை நல்லா மசாலாவில் கலந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சிடலாம். இந்த மசாலா எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா தடவின மீனை 3/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். கடைசியாக நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இதை கலந்தாச்சு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் மீன் வெந்ததும் நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்போ மீன் வந்து மசாலா பிரியாமல் நல்லா வந்திருக்கு. அப்படியே திருப்பி விட்டுடலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மீன் வறுவல் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான ஒரு மீன் வறுவல் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிச்ச மீன்களையும் பொரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பன்னா மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.